guys, warm greeting and welcome back. ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் தான் வந்து இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். அது வந்து ஹாவ் யூ எவர் அப்படின்ற ஃப்ரேஸ். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் டைவ் இன். ஹாவ் யூ எவர் அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் எப்போயாவது இந்த விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை கேட்கும்போது ஹாவ் யூ எவர் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, பாஸ்டில் இருந்து இப்போ வரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒன் டைமாவது நம்ம வந்து அந்த விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஹாவ் யூ எவர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஹாவ் யூ எவர் வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஹாவ் அண்ட் சீன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஹாவ் அப்படின்றது நம்ம பர்ஃபெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் ஆர் ஹேஸ் அப்படின்றது பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பிபிவின்ற ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம யாரையாவது வந்து இந்த விஷயத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது எப்போவுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வந்து கேட்போம். அவர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஹாவ் யூ எவர் சீன் ஹர். ஸோ அவங்கள நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ எவர் சீன் ஹர் அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி ஹாவ் யூ எவர் பிளேட் ஃபுட்பால் அப்படின்னு கேட்குறோம். ஸோ எப்போயாவது வந்து ஃபுட்பால் விளையாடிருக்கீங்களா, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹாவ் யூ எவர் பிளேட் ஃபுட்பால் அப்படின்னு கேட்டிருக்கோம். அண்ட் இந்த தேர்ட் சென்டென்ஸ் ஹேஸ் ஷீ எவர் ட்ராவல்ட் பை ஏர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஹீ ஷீ இட் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வர இடத்துல வந்து ஹாவ் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹேஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்லேயும் ஹீன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து ஹேஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேஸ் ஷீ எவர் ட்ராவல் பை ஏர் அப்படின்னா அவங்க எப்போயாவது வந்து ஏர் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, தட் மீன்ஸ் ஏதாவது ஃப்ளைட் ட்ராவல் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேஸ் ஷீ எவர் ட்ராவல் பை ஏர் அப்படின்னு கேட்கணும். அண்ட் இந்த ஃபோர்த் சென்டென்ஸ் ஹேஸ் ஹீ எவர் குக்ட். சம்டைம்ஸ் வந்து சில பேர் குக் பண்ணும்போது நமக்கே டவுட்டாக இருக்கும், முன்னாடி அவங்க சமைச்சிருப்பாங்களா, இவ்வளோ கொடுமையாக சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும்போது முன்ன பின்ன எப்போயாவது சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹவ் யூ எவர் குக்ட் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எப்போயாவது சமைச்சிருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு. இப்போ இங்கே எப்படி கேட்குறாங்கன்னா, அவன் எப்போயாவது சமைச்சிருக்கானான்னு கேட்குறதுனால ஹேஸ் ஹீ எவர் குக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதில் வந்து சீன் அப்படின்றது பிபிவி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ வேர்பு 3 யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளேட். ஸோ சீன் அப்படின்றது சி சா அண்ட் சீன் அப்படின்னு இருக்கும். ஸோ வேர்ப் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளேட் அப்படின்றதும் ப்ளே அப்படின்றது ஈடி மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து வீக் வேர்ப் இன் இங்கிலீஷ். ஸோ பிளேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ட்ராவல்டு அப்படின்றதும் ட்ராவல் ஈடி மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து நம்ம ட்ராவல்டு அப்படின்னு சொல்லும் போது டபுள் எல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் குக்ட், குக் அப்படின்றது குக்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வேர்ப் 3 ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஹீ ஷீ இட் வர இடத்துல மட்டும் ஹேஸ் அப்படின்னு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். ரிமைனிங் பிளேஸில் வந்து ஹேவ் அப்படின்றத வச்சு கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி செஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி ஹேவா ஹேஸா அக்கார்டிங் டு யுவர் சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் இல்லாத வேர்ப், இப்போ சீன் அப்படின்னா பார்க்குறது, பிளெயினாக விளையாடுறது, ட்ராவல் அண்ட் குக் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்ஷன்ஸ் இல்லாமல் வேறு ஒரு ஆக்ஷன் வேர்ப் வச்சு ட்ரை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஓன் சென்டென்சஸ் ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் கொடுங்க. See you then. Bye.